வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 5 புள்ளியியல் இதில் பயிற்சி 5இல் 3ல் 4 முதல் 7 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 36, 33, 45, 28, 39, 45, 54, 23, 56, 25 ஆகிய 10 மதிப்புகளின் இடைநிலை அளவை கண்டறியவும். மேற்கண்ட தரவுகளில் மற்றொரு மதிப்பு 35 சேர்க்கப்பட்டால் புதிய இடைநிலை அளவு என்னவாக இருக்கும்? சரியா, பாருங்க, மொத்தம் 10 மதிப்பு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து 35ன்னு ஒரு இதை நம்ம சேர்க்கிறோம். சேர்த்ததுக்கடுத்து புதிய இடைநிலை அளவு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இடைநிலை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தரவுகளை ஏறு வரிசையில் எழுதணும். இதில் இருக்கக்கூடிய சிறிய நம்பர் எது பாருங்க. சிறிய நம்பர் 23 தான் சிறிய நம்பர் இல்லையா? அப்போ முதல்ல நம்ம ஆரம்பிக்க போகிறது 23. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 25 இருக்கா? 25. அதுக்கு அடுத்து 25 விட பெரிய நம்பர் என்ன இருக்கு? 28 இருக்கா? 28. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு பாருங்க, 28 விட பெரிய நம்பர் இந்த இடத்துல 33 இருக்கா? 33. 33க்கு அடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கு? 36 தான் இருக்கு இல்லையா? 36. அடுத்து என்ன வரும் பாருங்க, 36க்கு அடுத்தது 39 வருமா? 39. 39க்கு அடுத்தது பாருங்க 45, 45 2 தடவை இருக்கு. அப்போ 2 தடவை எழுதணும். 45, 45. அதுக்கு அடுத்தது 54, 56, 54, 56. சரியா, என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ஏறு வரிசை எழுதினா 10 நம்பர் இருக்கா பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்க, 23 56 மறைச்சிருங்க. அப்படியே முன்னால் வரணும். 25, 54. அதுக்கடுத்து இதை அப்படியே மறைச்சுங்க. அதுக்கடுத்து இதை அப்படியே மறைச்சுங்க. இப்போ பாருங்க, நடுவில் நமக்கு எத்தனை உறுப்புகள் இருக்கு? 2 உறுப்புகள் இருக்கு. இதுக்கு வலது பக்கம் 4 இருக்கு, இடது பக்கம் 4 உறுப்புகள் இருக்கு. 2 உறுப்பு இருக்கிறதுனால இதனுடைய சராசரியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இடைநிலை அளவு நடு உறுப்புகளின் சராசரி. சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 2 உறுப்புகளையும் கூட்டணும். 36 + 39 கூட்டி எதை கொண்டு வகுக்கணும்? 2 கொண்டு வகுக்கணும். கூட்டலாமா? இந்த இடத்துல கூட்டி காமிக்கிறேன் பாருங்க. 36, 39. 9 6 கூட்டினா 15, 15க்கு 5 மிச்சம் 1. அப்போ என்ன வரும் பாருங்க, 3 3 6, 6 1 7. அப்போ 75/2. இப்போ என்ன செய்யணும்? 75 2 கொண்டு வகுக்க போகிறேன். அப்போது இங்கே என்ன இருக்குது? 7 இருக்கா? 2 6. 7 6 பண்ணால் 1. இந்த 5 கீழே இறக்கிடுவோம். 15. 15ல் 7 2 14. 15ல் 14 1. 1 2 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே புள்ளி வைக்கணும். இங்கே 0. 10. 10ல் I 2 10. முடிஞ்சிருச்சா? அப்போது நமக்கு பாருங்கள், 75 2 கொண்டு வகுத்தோம்னா 37.5. இதான் என்னது? நமக்கு தேவையான இடைநிலை அளவு. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு நம்பர் சேர்க்குறோம். எதை சேர்க்குறோம்? 35 சேர்க்குறோம். சேர்த்தோம்னா இடைநிலை அளவு என்னவாக மாறும்? கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, இதே தரவு தான் இருக்குது. இங்கே என்ன சேர்க்கணும்? நம்ம 35 சேர்க்கணும். அப்போது ஏறு வரிசையில் எழுதும்போது 35 எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும் இல்லையா? அப்போ அதை மட்டும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். பாருங்க, முதல்ல என்ன எழுதலாம்? புதிய தரவின் ஏறு வரிசை 23, அதுக்கடுத்து 25, அதுக்கடுத்து 28, 33. நம்ம புதுசாக எதை சேர்க்குறோம்? 35 சேர்க்குறோம். அந்த 35 இந்த இடத்துல வரும். 35. மிச்சம்லாம் அப்படியே வந்துடும் பாருங்க. 36, 39, 45, 45, 54, 56. முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, இப்போது இதனுடைய தரவு, இந்த புதிய தரவு ஏறு வரிசை எழுதிட்டோம். இதனுடைய இடைநிலை அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, இங்கேருந்து இதை 2 அப்படி 2 உறுப்பாக மறைச்சிட்டு முன்னால் வரணும். அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்தது பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க. ஒன்று தான் இருக்குது. எது? 36 மட்டும்தான் இருக்குது. நடுவில் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. இந்த உறுப்பு வலது பக்கம் பாருங்கள், 1 2 3 4 5 உறுப்புகள். இடது பக்கம் பாருங்கள், 1 2 3 4 5 உறுப்புகள். அப்போது நடு உறுப்பு 36 தான். ஒரே ஒரு உறுப்பு இருக்குது. அதுதான் என்னது? நமக்கு தேவையான புதிய இடைநிலை அளவு. அப்போ புதிய இடைநிலை அளவு நடு உறுப்பு தான் என்னது? 36. சரியா?
4வது முடிச்சிட்டோம். அடுத்தது 5, 6, 7 இருக்கு இல்லையா? இது எல்லாமே கொள்குறி வகை வினாக்கள். முதல்ல பாருங்க, ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஏ, 2A, 4A, 6A, 9A. இதனுடைய இடைநிலை அளவு 8 என்றால் ஏயின் மதிப்பு காண்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4 எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5 உறுப்புகள் இருக்கா? இதனுடைய இடைநிலை அளவு பாருங்க. 5 உறுப்பு ஏறு வரிசையில் இருக்கு. அப்ப நடு உறுப்பு தான் இடைநிலை. பாருங்க, இதை மறைச்சிட்டோம், இதை மறைச்சு. அப்ப நடுவில் இருக்கிறது என்னது? 4A தான். அப்ப இதான் என்னது? இடைநிலை அளவு. இதுக்கு வலது பக்கம் பாருங்க, 2 உறுப்பு இருக்கு, இடது பக்கம் 2 உறுப்பு இருக்கு. அப்போ 4A தான் என்னது? இடைநிலை. அப்ப 4A ஈக்குவல் டு, இது வந்து இடைநிலை என்னன்னு சொல்லிட்டாங்க? 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் இடைநிலை. இதை நம்ம எதுக்கு சமப்படுத்தணும்? 8க்கு சமப்படுத்தணும். இந்த தரவோட இடைநிலை 4A இதுக்கு வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 8க்கு சமமாக இருக்கும். ஏன்னா அவங்க இந்த தரவோட இடைநிலை என்னன்னு கொடுத்துட்டாங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4Aவும் 8ம் சமம். இப்போ பாருங்க, நம்ம ஏவோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். A ஈக்குவல் டு 8/, இந்த 4 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுவோமா? பாருங்க, இந்த 4 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறிடுச்சு. 1 4 4, 2 4 8. அப்போ A ஈக்குவல் டு 2. ஆன்சர் இருக்கா? பாருங்க, ஏவோட மதிப்பு 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்து பாருங்க, தரவுகள் 24, 29, 34, 38, 35, 30ன் இடைநிலை அளவு. இதோட இடைநிலை அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை ஏறு வரிசையில் எழுதலாமா? பாருங்க, 24, 29, அதுக்கடுத்து 30, அதுக்கடுத்து 34, 35, 38. கரெக்டாக எழுதுங்க. முதல்ல 24, அதுக்கடுத்தது 29, அதுக்கடுத்து 30, அதுக்கடுத்து 34, அதுக்கடுத்து 35, அதுக்கடுத்து 38. சரியா? பாருங்க, கொடுத்த அந்த தரவுகளை நம்ம ஏறு வரிசை எழுதிட்டோம். என்ன இருக்கு பாருங்க, இது தனி, இது தனி. 1, 2, 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்கு பாருங்க. அப்போ இந்த உறுப்பு மறைச்சிருவோம், இதை மறைச்சிரும். அப்போ நடுவில் 2 உறுப்புகள் இருக்கு பாருங்க. இந்த நடு உறுப்புக்கு வலது பக்கம் 2 உறுப்பு இருக்கு, இடது பக்கம் 2 உறுப்பு. அப்போ இதான் என்னது? நடு உறுப்பு. அப்போ நடுவில் 2 உறுப்புகள் இருந்தால் அதனுடைய சராசரியை கண்டுபிடிக்கணும். எதனுடைய சராசரி? சராசரின்னா 30, 34. இந்த நடு உறுப்புகளை கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். 2 உறுப்போட சராசரி. அப்போ 2ஐயும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். கூட்டலாமா? 30ஐயும் 34ஐயும் கூட்டினா 64, 2 கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணுங்க. 6 இருக்கா? 2 6, 4 இருக்கா? 2 2 4. அப்போ ஆன்சர் என்ன? 32. ஆன்சர் இருக்கா? பாருங்க, 32 இங்கே இருக்கு பாருங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்தது கடைசி இது பாருங்க, என்ன இருக்கு கடைசி இது? முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு. ஒற்றைப்படை எண், முதல் 6 இயல் எண்களில் ஒற்றைப்படை எண் என்ன வரும் பாருங்க. முதல் ஒற்றைப்படை எண் 1, அடுத்த ஒற்றைப்படை எண் 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 9, அடுத்தது 11. எத்தனை வேணும்? 6 தானே வேணும். 6 வந்துருச்சா? பாருங்க, 1 2 3 4 5 6 வந்துருச்சு. இதனுடைய இடைநிலை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதை மறைச்சிடணும், இதை மறைச்சிடணும். இப்போ நடுவில் எத்தனை உறுப்பு இருக்கு? 2 உறுப்புகள் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த நடு உறுப்புக்கு வலது பக்கம் 2 இருக்கு, இந்த பக்கம் 2 சமமாக இருக்கு. அப்போ இடைநிலையில நடுவில் 2 உறுப்புகள் இருந்தா அந்த 2 உறுப்புகளோட என்ன செய்யணும்? சராசரியை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? இந்த 2ஐயும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். 5ஐயும் 7ஐயும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். 5ஐயும் 7ஐயும் கூட்டினா 12, 12 2 கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணலாமா? 1 2 2, 6 2 12. அப்போ எவ்வளவு இடைநிலை அளவு? 6. 6 ஆன்சர் இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான இடைநிலை அளவு. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.